பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம். சதீஷ் முருகன், பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அது மட்டும் இல்லாமல் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துகிட்ட இந்த ஆலோசனைக் கூட்டம் நிறைவு பெற்றிருப்பதாக அறிகிறோம். இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்ன? இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது? முழு விவரங்கள். வணக்கம் காயத்ரி. தமிழக பாஜகவினுடைய அந்த மையக்குழு கூட்டம், அதாவது சட்டமன்ற தேர்தலை ஒட்டி புதுவை மற்றும் தமிழகம் வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில இந்த மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. நீங்கள் தெரிவித்தது போல மையக்குழுவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி, அதே போன்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இணையமைச்சர் எல் முருகன், தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் பிரதானமாக இந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். சுமார் 11 மணி அளவில் இந்த மையக்குழு கூட்டம் என்பது தொடங்கி 1 மணி நேரம் நடைபெற்றது. முழுக்க தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தம் பாஜக வழங்கப்பட்ட 27 இடங்களில் வெற்றி பெறுவது என்பது குறித்தான ஒரு விரிவான ஆலோசனையும் அறிவுரைகளும் நடைபெற்றதாக தகவல் வெளியாயிருக்கிறது. ஆலோசனையை பொறுத்தவரையில பாஜகவிற்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல சில அதிருப்திகள் இருந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பினை உறுதி செய்வது நமது கையில் இருக்கிறது. எனவே பாஜக தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது, உத்தரவிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் நடைபெறும் தேர்தல் எவ்வளவு முக்கியமோ, அங்கு நமது வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதற்கு ஈடாக இங்க தமிழகத்திலும் அந்த வெற்றி என்பது மிக முக்கியமாக நமக்கு பார்க்கப்படுகிறது. தென்னிந்தியாவில நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பலத்தை காட்டிலும் இந்த தேர்தலில் இன்னும் கூடுதல் இடங்களில் வெற்றி பெற்று நமது பலத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும். அதற்கு தமிழக பாஜக தலைவர்கள் முன்னின்று இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியதாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பாஜகவில் சில உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறது. அதனை சுட்டிக்காட்டியும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடாததற்கு அவர் கூறிய காரணங்கள் மையக்குழு ஏற்கனவே நடைபெற்ற மையக்குழு கூட்டங்கள்ல அவர் அதிருப்தியையும் கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். எனினும் தேசிய தலைமை உத்தரவின் பேர்ல பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் எனவும் அவர் அறிவித்திருந்தார். அது தொடர்பாகவும் அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த போன்ற ஒரு தலைவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை கலைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையிலாக நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வெற்றி பெற செய்வது, பாஜகவினுடைய வெற்றியை அதிகப்படியாக உறுதி செய்வது, இரட்டை இலக்க இடங்களை நிச்சயமாக பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான திட்டமிடல்களும் நடைபெற்றிருப்பதாக அறிகிறோம். அதே போல தேர்தல் பிரச்சாரங்களை பொறுத்தவரையில ஏற்கனவே பிரதமர் 3 முறை தமிழகம் வந்திருக்கிறார். இதனை அடுத்து 15ஆம் தேதி கன்னியாகுமரி வரவுள்ள நிலையில மிக பிரம்மாண்டமான ஒரு பிரச்சாரத்தை நடத்துவதற்கும் வருங்காலங்கள்ல சென்னை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்கள்ல பல மத்திய அமைச்சர்கள் இந்த பிரச்சாரங்கள்ல ஈடுபடுவதற்கான திட்டமிடல் என்பதும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சாரத்தை பொறுத்தவரையில அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் இடம்பெறுவதற்கான அந்த திட்டமிடல், அதே போன்று மத்தியிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள், முக்கிய தலைவர்கள் போன்றவர்கள் ஒன்றிணைந்து இந்த பிரச்சாரத்தை திட்டமிட்டு வெற்றிகரமாக பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கொண்டு செல்லணும் என்பது குறித்தான ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக பேசப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. கூட்டம் நிறைவடைந்து ஒரு மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பிறகு மேலும் ஒரு சிலரை அவர் சந்திக்கிறார் என்கிற தகவல் வெளியாயிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 18 நபர்களை அவர் சந்திப்பதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்திற்கு பிறகு, இந்த கட்சி ரீதியான இந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு சில முக்கிய நபர்களையும் அவர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படும். ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இந்த சந்திப்பு இருக்கும், ஒரு கர்ட்டசி மீட்டிங்காக இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதில் சில தொழிலதிபர்களும் இடம்பெறலாம் என்ற தகவலும் வெளியாயிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக 1 மணி அளவில் அவர் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர வீட்டிலிருந்து புறப்பட்டு விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக அவர் கொச்சின் செல்கிறார் என்பதால் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. காயத்ரி, நேயர்களே, பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒரு 5-6 பேர் மட்டும் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். சென்னையில் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு முக்கியமான ஆலோசனை அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தமிழக பாஜக முன்னெடுக்க வேண்டிய வியூகங்கள், வெற்றி வாய்ப்புகள் தொடர்பாக இந்த விரிவான ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவிற்கு இதில் இந்த தமிழக பாஜகவினுடைய முக்கிய முகங்களாக கருதப்படக்கூடியவர்கள் எல்லாருமே தற்போதைய தலைவர் நயனார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை, இதே போல முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை, அவங்க முன்னாள் ஸ்டேட் பிரசிடென்ட்டாகவும் இருந்தவங்க, அகில இந்திய மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, மீண்டும் போட்டியிடக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இதில் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான முக்கிய முகங்கள்
அதே போல் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு 6 பேர், இந்த 6 முக்கிய முகங்கள் அழைக்கப்பட்டு விரிவான ஆலோசனை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. சமீபத்தில் அந்த தொகுதி பங்கீடுல நடந்த இழுபறிகள், கேண்டிடேட் செலெக்ஷனில் நடந்த சில குழப்பங்கள், அதுக்கு சில வாத பிரதிவாதங்கள், இது ஊடகத்தில் வந்த விஷயங்கள், இது எல்லாமே பேசப்பட்டிருப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் நம்ம பார்க்கின்றோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.